குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வெள்ளிக்கிழமைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டி 50 ஏன் இந்த மாதிரி ஒரு கிராஷ் ஆச்சு, என்ன ரீசன் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏன்னா சைக்காலஜி சப்போர்ட் அந்த 25,000 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25,017 அது போன புதன்கிழமை தொட்டுட்டு மேலே போச்சு. இன்றைக்கி வியாழக்கிழமை அந்த 25,000லேருந்து 25,017 அங்கேயே போய்கிட்டோம். அவனால் தாக்கு பிடிக்க முடியல. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ரீசன் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிறதுக்கு எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக செல்லிங்லேயே இருக்கிறாங்க. அதுதான் பெரிய தலைவலியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது இந்த ஐடி தொடர்பான அந்த H1B வீசா அந்த பிரச்சனை ஸ்டில் இன்னமும் இருக்குது. அது 4 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. பட் அந்த நியூஸ் இன்னும் மார்க்கெட்டில் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் மார்க்கெட் இறங்குது. இன்றைக்கி நிஃப்டி 50 அதிகமாக இவ்வளோ ஃபால் வர்றதுக்கு காரணம் ஐடி ஃபீல்டு, டிசிஎஸும் இன்ஃபோசிஸும் அந்த ரிலையன்ஸும். இவங்க 3 பேர் இறங்குறதுனால தான் மார்க்கெட் இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு இன்றைக்கி. அதுக்கப்புறம் இந்த சில பேங்க் செக்டார்ஸ், இதெல்லாம் பேங்க் செக்டார் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஸோ நிஃப்டி 50க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு செக்டாருமே இன்றைக்கி சரியில்லை. அதனால் நிஃப்டி 50 கண்டினியூஸாக இறங்க ஆரம்பிச்சுது. அதுவும் எப்போ இறங்குச்சு, அந்த 2.15 2:30 ஆரம்பித்தான். அங்கேருந்து ஒரு 130 பாயிண்ட்டு சரன்னு இறங்கினான். ஒரு இடம் கூட ரெக்கவரி வரவே இல்லை. அந்த கடைசி 3:30 மணிக்கு ஏதோ ஒரு 25 பாயிண்ட் ரெக்கவரி வந்தது. அது அந்த அளவுக்கெல்லாம் இம்பேக்ட் இல்லை. இப்போது நம்ம நிஃப்டி 50க்கு எங்கே இருக்குது சப்போர்ட்டு, எங்கே அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டு அப்படின்னு நம்ம செக் பண்ணால், நான் சொன்ன அந்த 24,880 இன்றைக்கி சப்போர்ட் எடுத்தோம். கரெக்டாக அங்கே தான் எடுத்துட்டு மேலே போயிட்டு அப்புறம் அதுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கு. இந்த இம்பேக்ட்டு நமக்கு எப்பவுமே வெள்ளிக்கிழமைனா ஒரு மோசமான ஃப்ரைடே. அது இன்னும் நாளைக்கு நிஃப்டி 50 எல்லாம் இன்னும் கீழே இறக்குச்சுன்னா எங்கே தான் அது சப்போர்ட் எடுக்குன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற ஒரு சப்போர்ட்டு 24,700. இந்த 24,700 தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இப்போ இந்த 24,880லேருந்து அது கீழே போச்சுன்னா போய்கிட்டு தான் இருக்கும். எது வரையும் போகும்னா இங்கேருந்து இன்னும் இதில் ஒரு 180 பாயிண்ட்டுக்கு கீழே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது நிஃப்டி 50க்கு. ஏன்னா இருக்கிற நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு இண்டெக்ஸ் கேப் அப்படின்னு வச்சுட்டு மேலே போய்கிட்டே இருக்க முடியாது. ஒரு நாள் கீழே வருவான் சொன்னனா. போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் ஃபுல்லாக அவன் ஏறின 10 நாள் ஏற்றவன் எல்லாமே இது கேப் அப்பு தான். அந்த கேப் அப் எல்லா கேப்பையும் இன்றைக்கி ஃபில் பண்ணிட்டான். 24,876 என்னமோ இருந்தது கடைசி ஒரு கேப்பு, அதை ஃபில் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு சின்ன கேப் தான், அதுதான் இந்த 24,700 இருக்குது. அதை முடிஞ்சிச்சுன்னா நிஃப்டி 50 அங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என் மனசில் தோன்ற ஒரு தாட்டை சொல்கிறேன். நாளைக்கு இந்த இன்ட்ராடேயில் இந்த 24,700 வந்ததுன்னா நிஃப்டி 50 ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏன்னா லாஜிக்காக திங்க் பண்ணக்கூடிய எந்த கேப்பும் இல்லை, எல்லா கேப்பும் ஃபில் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு 24,700 தான். ஏன்னா இப்போ 24,800 சம்திங் வந்துட்டான், 880 கிட்ட என்னமோ. ஸோ நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால் கண்டிப்பாக இந்த 24,700 டச் பண்ணும். இப்போ நீங்கள் அமெரிக்கா மார்க்கெட்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது இப்போ இருக்கிற டைமை பொறுத்து அது ட்ரேட் ஆகுது. ஒரு 2:30 மணிக்கு மேலே அது பாசிட்டிவில் முடிஞ்சால் ஒரு லிட்டில் பிட் கேப் அப் கிடைச்சாலும் நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் கண்டிப்பாக நம்ம நிஃப்டி 50 அடிப்பாங்க. ஏன்னா அதுக்கான டேவும் சரி கிடையாது, இன்றைக்கி இருந்த இந்த டேவும் சரி கிடையாது. நாளைக்கு இன்னும் சுத்தம்
வெள்ளிக்கிழமைனாவே நம்ம மார்க்கெட்டு கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக 2:30 மணிக்கு மேலே வரும். அது வரையும் அதை ஏற விடுவாங்கன்னு பார்த்தா ஏற விட மாட்டேங்க. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,000 கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக உருவாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த லெவல் 24,700 வரும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அதுதான். அதையும் விட்டுட்டால் 24,500 தான். நமக்கு ரெசிஸ்டன்ட் பார்த்தா 25,000 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் சைக்காலஜி. அதுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து நின்றுதுன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஸ்டில் இன்னும் அந்த புல்லிஷ் மூமெண்ட்டும் இருக்குது அப்படின்றத நம்பலாம். ஆனால் வருமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தவரையும் வராதுன்னு தான் தோணுது. இந்த வாரத்தோட கடைசி நாள் இன்றைக்கி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையோட மார்க்கெட்டை ஒரு டவுனுக்கு கொண்டு வந்துட்டு கம்மிங் மண்டேலேருந்து மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எந்த தடையுமே கிடையாது. இருக்கிற ஒரே ஒரு பேட் நியூஸ் வந்து அந்த H1B வீசா பிரச்சனை மட்டும்தான். இந்த ட்ரேட் டீல் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ட்ரேட் டீல்னால் பழைய நியூஸு, இந்த H1B வீசாவும் பழைய நியூஸ் தான். ஆனால் அதுக்கு ஏன் மார்க்கெட் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருதுன்னு தெரில. இருக்கிற ஐடி ஃபீல்டு பெரிய ஜாம்பவான் எல்லாம் டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸு, ஹெச்சிஎல்லு இவனுங்க எல்லாம் இறங்கிக்கிட்டே இருந்தால் மார்க்கெட்டை யார் தான் அப்போ சப்போர்ட் பண்ணுறது? பத்தாவதுக்கு இந்த பேங்க் எதுவும் சப்போர்ட் பண்ணல. ஸோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் பேங்க் நம்ம நிஃப்டி 50 இப்போது மாட்டிக்கிட்டு இருக்குது. இதை மேலே லிஃப்ட் பண்ணுறதுக்கான அந்த தளர்வுகள்லாம் நீங்கின மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் மெயினாக சொல்கிறது அந்த கேப்பை தான். இனிமேல் எங்கேயுமே கேப் கிடையாது. அந்த 24,700 தொட்டுட்டான்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் நினச்சது. அது இல்லாமல் கொஞ்சம் வேலை நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால நேற்றையனால் நிஃப்டி 50 பற்றி அதோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போட முடியல. இன்றைக்கி இப்போ தான் வந்தேன், அதனால தான் அதை வந்தவொடனே போட்டேன். இந்த லெவல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நானும் எந்த ட்ரேடும் பண்ணவே முடியல. ஏன்னா ஒர்க் பிஸியில் என்னால் சிஸ்டம் பக்கமே போகவே முடியல. அதனால் நாளைக்கு நான் லீவு. நாளைக்கு தான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இந்த 24,700 அந்த லெவல்லாம் வந்தால் கண்டிப்பாக நான் உள்ளே நிஃப்டி 50 உள்ளே இருப்பேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் இன்ட்ராடே லெவலில். நன்றி, வணக்கம்.